எல்லோருக்கும் வணக்கம். மார்க்கெட் ஏறிட்டு இருக்கிறதுனால ஸ்லோ மூவிங் ஸ்டாக்குகளே நிறைய பேர்த்துக்கு பிடிக்கிறதே இல்லை. இந்த ஐடிசி ஷேரை அப்படித்தான் நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கடந்த 3 மாதத்தில் 26% ஐடிசி சம்பாரிச்சு கொடுத்துருக்கு அப்படின்றது உங்களால் நம்ப முடியுதா? அதுலேயும் ஒரு நண்பர்லாம் முடிவே பண்ணிட்டார். ஐடிசி நான் வாங்கின விலையிலிருந்து 10 ரூபா இறங்கியிருக்கு, அதை நான் போய் ஏவரேஜ் பண்ண போகிறேன், என்னத்தை இவன் பெருசாக உளுந்துட போகிறான் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவே பண்ணிட்டாரு. ஸோ இந்த ஐடிசி எப்படி 26% கடந்த 3 மாதத்தில் சம்பாரிச்சு கொடுத்துருக்கான்னு பாருங்களேன். அதாவது கிட்டத்தட்ட ஒரு லோ ப்ரைஸ்லேருந்து 4% ஒரு முறை ஏறி இருக்கா, மறுபடியும் 4%, மறுபடியும் அதே இடத்துலேருந்து சேம் எக்ஸாக்ட் லெவல் அங்கிருந்து மறுபடியும் ஒரு 4%, அப்புறம் மறுபடியும் ஒரு 4%, அப்புறம் மறுபடியும் ஒரு 4%, அப்புறம் மறுபடியும் ஒரு முறை ஒரு 4%, இப்போ மறுபடியும் ஒரு 2%, அதே இடத்துல ஒரே கோட்டுக்குள்ள கிட்டத்தட்ட 26% அப்படின்றது இந்த ஐடிசி அப்படின்றது மூவ் ஆகி காமிச்சிருக்கு. ஸோ வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படின்ற மாதிரி ஒரு கும்பாக்குட்டி மூமெண்ட்டாக மிகவும் சைட்வேஸ் நொந்த கிளியாக பெருசாக மூமெண்ட்டே இல்லைனாலும் கரெக்டான இடத்துல பிடிச்சி கரெக்டான இடத்துல செல் பண்ணும் பொழுது அந்த பங்குகளுக்குள்ளேயும் லாபம் என்பது ஒளிந்திருக்கிறது அப்படின்றதுக்கு இந்த ஐடிசி அப்படின்ற பங்கு ஒரு உதாரணம். அதுக்குன்னு கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் ரயில்வே தண்டவாளம் போடுறாங்க. அது ஒரே சைஸில் தான் போட்டாகணும், ஒரே வித்தில் தான் போட்டாகணும். அதுக்குன்னு இந்த ஐடிசி இப்படி ஒரே இன்னும் 10 வருஷத்துக்கு இப்படியே ஆடிக்கிட்டு இருக்குமான்னா அப்படி இல்லை. இப்போ கூட பல ட்ரேடர்கள் வந்து என்ன நினச்சிட்டு இருப்பாங்க, 2% ஏறிடுச்சு, இன்னும் பாக்கி இருக்கக்கூடிய 2% ஏற்றி விடுன்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி தொடர்ந்து நடக்குமா என்னன்றது தெரியல. பட் இப்போதைக்கு கடந்த 2-3 மாத காலமாக ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளேயே ஆடிக்கொண்டிருந்த ஒரு பங்கு தான் இந்த ஐடிசி. அப்படி இருக்கக்கூடிய ஐடிசி அடுத்த வாரத்தில் முக்கியமாக ஃபோக்கஸில் வந்து மீதம் இருக்கக்கூடிய 2% ஏறுமா இல்லையா அப்படின்றத இப்போ ஒரு கேள்வியாக இருக்குது. ஒரு நண்பர் சொல்கிறாரு பாருங்க, நிஃப்டி பீஸ் தாங்க என்னுடைய ஹீரோ, நான் வந்து தோல்வியில் இருந்த கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபா லாஸ், ஒரு ட்ரேடராக நான் தோற்று போயிட்டேன். 2020 to 2021 வரைக்கும் நான் பண்ணாதது இல்லை. இன்ட்ராடே பண்ணியிருக்கேன், ஸ்விங் ட்ரேடிங், ஆப்ஷன் ட்ரேடிங்னு பண்ணி கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபாய்க்கு மேலே லாஸ் ஆயிடுச்சு. அதை நான் 100% அதை சாலிட் ரிட்டர்னாக அப்படியே நான் வெளியெடுத்தேன். எப்படி எடுத்தேன்னாக்கா 2022 25,000 ரூபாய் எஸ்ஐபியாக நான் நிஃப்டி பீஸில் போட்டுக்கிட்டே வந்தேன். இப்போ எனக்கு அருமையான ரிட்டர்ன் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. இவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுதான்னு பாருங்கள். ஸோ எஸ்ஐபி அப்படின்றது ஒரு நல்ல தாரக மந்திரமாக இருக்குது. ஆனால் நினச்சுனே அங்கே வேலைக்கு ஆகாது. இவர் 2022 எஸ்ஐபி போட்டு இப்போ 2025 தான் லாஸ் விட்டு வெளியே வந்திருக்காப்புல. ஸோ 100% சாலிட் அப்படின்றதுக்கு இன்னொரு நண்பர் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, நான் நிஃப்டி பீஸ் அப்படின்றது 1% இறங்கும்போது 1000 ரூபாயா முதலீடு பண்ணுவேன், 2% இறங்கும்போது 2000 ரூபாயா முதலீடு பண்ணுவேன். அந்த மாதிரி அவர் டபுள் பண்ணிக்கிட்டே போகிறார், ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்டை சென்டர் பாயிண்ட்டை எடுத்துக்கிட்டு. ஸோ இப்போ போய் மார்க்கெட் கீழே இருந்தப்போ கூட என்னுடைய அது ப்ராஃபிட் வந்து லாஸுக்கே போகல போர்ட்ஃபோலியோ, இப்போ கூட நான் ப்ளஸில் தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காப்புல. அவர் 5 நாளைக்கு முன்னாடியே சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமே கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட் நிஃப்டி ஏறி போச்சு. நண்பர்களே, இங்கே பார்த்தீங்களா, இன்னொரு நண்பர் காலடி எடுத்து வச்ச தருணம் மிகவும் அருமையான தருணமாக இருக்குது. ஹெச்டிஎஃப்சி டிஃபென்ஸ் ஃபண்டில் ஒரு 14 மாதத்துக்கு எஸ்ஐபி போட்டே இருந்திருக்கார், கிட்டத்தட்ட ஒரு 1.25 வருஷம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு 1 லட்சம்னா 1.5 லட்சம் லாபத்தோட அழகு போல் வெளியே வந்துட்டாப்புல. வாழ்த்துக்கள். ஒரு நண்பர் சொல்கிறாரு பாருங்க, நான் விற்க மாட்டேங்க, நான் எதுக்குங்க விற்கணும், எனக்குன்னு ஒரு ப்ரைஸ் டார்கெட் வர்ற வரைக்கும் நான் அதை தொடர்ந்து வாங்கிக்கிட்டு தாங்க இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ஒரு உதாரணத்துக்கு இந்த இண்டஸ்இண்ட் பேங்க், அவன் 1000 ரூபா வரைக்கும் வரட்டும், அது வரைக்கும் நான் தொடர்ந்து அக்குமுலேட் பண்ணிக்கிறேன், அல்லது நான் அது வரைக்கும் பொறுமையாக இருக்கிறேன், என்ன இப்போ அர்ஜென்ட்டு அப்படின்ற மாதிரி நினைக்கிறார். அதே மாதிரி வருண் பிவரேஜஸ், அதுவும் வந்து ஒரு 500 ரூபா வரட்டும், என்ன அவசரம், 500 ரூபா வர்ற வரைக்கும் இந்த சோழன் பயணம் தொடரும் அப்படின்ற மாதிரி நான் அதை அக்குமுலேட் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. இந்த வருண் பிவரேஜஸ் பற்றி பேசும்பொழுது ஒரு மிக முக்கியமான தகவல், சமீபத்தில் பல எஃப்எம்சிஜி ஸ்டாக்குகள் அப்படின்றது எல்லாமே கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது, நல்லா திரும்பி மேல் நோக்கி ஏறி வரல. இதில் வந்து இப்போ என்ன கவனிக்கணும், லேசாக கொஞ்சம் மேல் நோக்கி ஏறி வர்ற மாதிரி முயற்சி செய்யக்கூடிய எஃப்எம்சிஜி பங்குகள் என்ன?
ஒரு உதாரணத்துக்கு தொடர்ந்து சரிவடைந்து கொண்டிருந்த இந்த ஹிந்துஸ்தான் யூனிலிவர் அப்படின்ற பங்கு தற்போது கடந்த 10 நாட்களுக்கும் மேலாக கீழேயே இருந்த பங்கு தற்போது லேசாக 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் அப்படின்றது தொட வரக்கூடிய பங்காக இருக்கு. சரி, அடுத்து இரண்டாவதாக இருக்கக்கூடிய எஃப்எம்சிஜி ஐடிசியினுடைய ஷேர் பிரைஸுமே தன்னுடைய 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்டேயே தாண்ட முயற்சி பண்ணி கொண்டு இருக்கிறான். அதே மாதிரி தான் இந்த நெஸ்லே இந்தியா இந்த குரூப்லேயே ஓரளவுக்கு குறிப்பிட்ட லெவலில் பர்ஃபெக்டாக சப்போர்ட் எடுத்து எஃப்எம்சிஜி ஸ்டாக்கில் கொஞ்சம் வேகமாக எல்லாத்துக்கும் முன்னாடி ஓடி வந்த ஒரு பங்காக இந்த நெஸ்லே இந்தியா அப்படின்ற பங்கு இருக்குது. பட் இதில் தகவல் இருக்குது. அந்த கம்பெனியினுடைய போர்டு போனஸ் கொடுக்கறதாக ஒரு தகவல் வந்துட்டு இருந்தது. அந்த தகவலுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் 2300 ரேஞ்சிலேருந்து 2450 அப்படின்ற மாதிரி ரெக்கவரி ஆகி வந்திருக்கான். அந்த வரிசையில் இந்த வருண் பிவரேஜஸும் கொஞ்சம் மேல் நோக்கி ஏறி வந்துச்சுன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குமேனு இந்த எஃப்எம்சிஜி செக்டர் பார்த்துட்டு இருக்கிறவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு நண்பர் சொல்கிறாப்புல 200 ஷேருங்க இந்த கண்டெய்னர் கார்பரேஷன் ஒரு வேகமான ட்ரெயின்னு நினச்சி ஏறி உட்காந்துட்டேன். அவன் என்னடான்னா பேசஞ்சர் ட்ரெயினோடவும் ரொம்ப ஸ்லோவாக போய்கிட்டு இருக்கான், இவனை பிடிச்சி ஏதாவது திட்டி விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காப்புல. தற்போதைக்கு இந்த பங்கில் என்ன ஒரு தகவல்னா அது 50 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே தான் இருக்குது. பொதுவாக இந்த மாதிரி 50 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருந்ததுன்னா ஒரு ஃபாஸ்ட் ட்ரெயின் மாதிரி தான் போகணும். ஆனால் உங்களுடைய கெட்ட நேரம் பாருங்கள், உங்களுடைய மனசுக்கு ப்ரெஷர் கொடுக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காகவே அவன் ஸ்லோவாக ஆடிக்கிட்டு இருப்பான் போல். இங்கே பாருங்க இந்த சிங்கக்குட்டியினுடைய அருமையான ஒரு ஐடியாவை. யாராவது நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்கள், நீங்கள் வாங்கின உடனே ஒரு ஸ்டாக் மேலே நிற்காமல் ஏறுதா? பொய் சொல்லக்கூடாது, நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்கள். இந்த நண்பர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா, இவர் எந்த ஒரு பங்கை வாங்கணும்னு நினைக்கிறாரோ அதில் ஒரே ஒரு ஷேரை வாங்கிட்டு விட்டுறாப்புல. அதுக்கப்புறம் நிறைய பேர்த்தினுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, ஒருத்தர் வாங்கினதுக்கப்புறம் அது ஒரு 10% 20% இறங்கிட்டு அதில் பாதி தான் வருவான், இல்லைனாக்கா முழுசும் வருவான். வாங்கின விலையும் தாண்டி போகிறது ரொம்ப ரேர். இன்னும் சிலருக்கு என்ன ஆகுதுன்னா, வாங்கினோடனே நேராக கீழே போய் ஒரு 50% இறங்கிடுவான். அதுக்கப்புறம் எங்காவது ஒரு 25% அல்லது பழைய ரேட்டோ இது வந்து சேருவான். இது எல்லாரும் கண்கூடாக கண்ட உண்மை. அப்போ இவர் என்ன பண்ணுறாருனாக்கா, ஒரு பங்கை மட்டும் வாங்கிட்டு விட்டுற வேண்டியது. இவர் வாங்கின ராசிக்கு அந்த பங்கு எப்போ கீழே வரங்குதோ அப்போ மறுபடியும் உள்ளே என்ட்ராகி நீ பழைய ரேட்டெல்லாம் போவேணா, அதாவது முதல் பந்த சாமிக்கு விட்டுருவார் எங்கள் மாப்பிள்ளை அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஷேரை நஷ்டத்துக்கு போனால் போயிட்டு போகுது. ஆனால் கீழேருந்து ஒரு 2-3% ஏறுவான் இல்லையா, அதை மட்டும் நான் ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு ஓடி போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. நீங்கள்லாம் இங்கே இருக்க வேண்டிய ஆளே கிடையாது பாஸ், நீங்கள் பிறந்திருக்கிறதே அமெரிக்காவில் தான் பிறந்திருக்கணும். எப்படி உங்கள் ராசிக்கு ஒரே ஒரு ஷேரை வாங்கி அது ஒரு 10% 20% இறங்க விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லாபம் பண்ணிட்டு போயிடுறீங்க. பாவம் உங்கள் கூட எத்தனையோ பேர் வாங்கினவங்க இந்த டெக்னிக் தெரியாமல் மன கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க போல். இந்த டெக்னிக்கை கொண்டு போய் தஞ்சாவூர் கல்வெட்டில் எழுதி வச்சணுன்னு தான் நான் நினைக்கிறேன். நண்பர்களே, மியூச்சுவல் ஃபண்ட் என்பது நீங்கள் பணத்தை போட்டுறீங்க, அதை மேனேஜ் பண்ணுறது ஒரு மேனேஜர். அவர் கரெக்டாக வேலை பார்க்குறாரா இல்லையா அப்படின்றது நீங்கள் தான் போய் அப்பப்போ போய் பார்த்துக்கணும். இப்போ நீங்கள் அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவை கரெக்டாக மீட் அவுட் பண்ணுறாரா அப்படின்றது நீங்கள் பார்த்துக்கணும். ஒரு நண்பர் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஏகப்பட்ட மியூச்சுவல் ஃபண்டில் நான் பணம் போட்டிருக்கிறேங்க, எல்லாமே லாஸில் இருந்தது சமீபத்தில், ஏன்னா மார்க்கெட் இறங்கியிருந்தப்ப. இப்போ எல்லா பயிலும் சூப்பராக ப்ராஃபிட்டுக்கு வந்துட்டான், ஆனால் இந்த மோத்திலால் முட் கேப் மட்டும் வரமாட்டேங்கிறானே, அது ஏன் அப்படின்ற மாதிரி அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் எதுலேயுமே பணம் போடும்போது நீங்கள் போய் செக் பண்ண. இதுக்கு முன்னாடி ஒருத்தருக்கு கமெண்ட் பண்ணியிருந்தேன், அந்த எந்த பர்ஃபார்மன்ஸ் இல்லையோ அந்த மியூச்சுவல் ஃபண்டுடைய போர்ட்ஃபோலியோ எடுத்து பாருங்கள் அப்படின்னு. அவரே தான் இவரா இல்லை அது இவர் வேறு யாரான்னு தெரில. ஒரு உதாரணத்துக்கு இப்போ இந்த மோத்திலால் ஓஸ்வால் மிட் கேப் ஃபண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அவன் சமீபத்தினுடைய லோ ஏப்ரல் மாதத்துலேருந்து ரெக்கவரி ஆகி தான் வந்திருக்கான். ஆனால் பர்சன்டேஜ் என்பது தான் முக்கியம். நம்ம நண்பர் என்ன சொல்கிறாருன்னா, இது ஏறி வந்தது, அப்போ இது எதில் ஹோல்டு பண்ணி வச்சிருக்கு அப்படின்ட்டு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன். நான் போய் எடுத்து பார்க்கல, இந்த மாதிரி தான் டேட்டா இருக்குது. லேட்டஸ்ட்டு என்ன இருக்குன்னா, அவங்க கிட்டத்தட்ட 30% கொண்டு போய் ஸ்டாக் மார்க்கெட்டில் போடல. இங்கே பாருங்கள், ஐடி செக்டரில் 12% வச்சுருக்காங்க. மறுபடியும் ஐடி கன்சல்டிங் வேறு, கன்சல்டிங்கில் 12, மறுபடியும் ஐடியில் ஒரு 10, அப்புறம் கன்சியூமர் டிஸ்கிரிமினேஷன் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த டாப்பில் இருக்கக்கூடிய 50%-னுடைய மூவ்மெண்ட்டுமே
ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு வச்சிங்களேன், அப்புறம் எப்படி இது பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்? ஸோ இந்த ஃபண்டை நடத்தக்கூடிய மேனேஜர் ஒரு காலத்தில் என்ன நினச்சிருப்பாரு, மார்க்கெட் கொஞ்சம் வால்டிலிட்டியாக இருக்குது, அதனால் எதுக்கும் சேஃபில் கொண்டு போய் ஒரு 30% வச்சுக்கிட்டு மற்றதை ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்த்துக்கிட்டு இருப்போம் அப்படின்ற மாதிரி கூட நினச்சி ஒரு டெசிஷன் எடுத்துருந்துருப்பார். ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி சேஞ்சஸ் அப்படின்றது நடக்குது. ஸோ அப்போ நீங்கள் தான் போய் அது எத்தனை மாதத்துக்கு ஒருக்கா அப்டேட் ஆகும்னு தெரில, 1 மாதத்துக்கு ஒருக்காவா அல்லது 2 மாதத்துக்கு ஒருக்காவா எப்படின்னு தெரில. உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவ் வந்து முதல்ல எல்லா பணமுமே அந்த மேனேஜர் ஸ்டாக் மார்க்கெட்டில் தான் போடணும், அப்போ தான் நல்லா ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் முதல்ல நினச்சிட்டு இருந்தீங்கன்னு வச்சிங்களேன். அப்போ திடீர்னு அந்த உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவ் அது மீட் பண்ணல அப்படின்னா அப்போ அதை விட்டு வெளியே போகணும் அப்படின்ற மாதிரி சில பேர் முடிவெடுப்பாங்க, அல்லது அந்த ஏஎம்சிகிட்ட சில பேர் கான்டாக்ட் பண்ணி பார்ப்பாங்க. அந்த மாதிரி தான் நீங்கள் என்ன ஏதுன்றது பார்க்கணும். பட் என்ன ரீசன், ஏன் இந்த ஃபண்டு மட்டும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி பெருசாக ஏறி வரல அப்படின்னாக்கா, அவங்க சேஃப்டியாக கொண்டு போய் சில இடங்களில் பணத்தை வச்சுருக்காங்க, அதனால தான் அது பெருசாக மார்க்கெட்டை பீட் பண்ணல நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி. ஸோ இதில் மியூச்சுவல் ஃபண்டு வந்து சும்மா ஏதோ சாதாரணமாக இல்லை, இதில் இத்தனை விஷயம் இருக்குது. ஒரு இடம் நீங்கள் பணத்தை போட்டுட்டு விட்டுட்டுற மாதிரி இல்லை, ஒவ்வொரு இடையும் ஒரு மாதத்துக்கு ஒருக்கா அல்லது 2 மாதத்துக்கு ஒருக்காவது போய் பார்க்குற மாதிரி இருக்குது. நண்பரில் இங்கே பாருங்கள், ஒரு அருமையான பழமொழி ஒன்று இருக்குது இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ ஒரு நண்பர் சொல்கிறார், என்கிட்ட கையில் பணம் இருக்குது, பணத்தை கண்டா ஸ்டாக்குகளை காணோம், ஸ்டாக்கை கண்டா பணத்தை காணோம் அப்படின்ற மாதிரி என் கையில் பணம் இருக்குது, கை நிறைய பணம் இருக்குது, ஆனால் ஒரு ஸ்டாக்கு கூட கீழே விழுகலையே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. ஸோ உண்மையிலேயே கீழே விழுந்து கிடக்கக்கூடிய ஸ்டாக்குகளை போய் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சமீபத்தில் ஒரு 4 பங்குகள் அல்லது ஒரு 3 பங்குகள் நல்ல லோ ரேட்டில் விழுந்து கிடக்கிறான்னு வச்சிங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ பார்க்க போகிறோம்னு வைங்க, இந்த ஏசிசி லிமிடெட் அப்படின்னு ஒரு பங்கு இருக்குது. இவன் தற்போது 52 வீக் லோவில் இருக்கான். 52 வீக் லோவில் இருக்கா அப்படின்னா இது ஒரு நஷ்டம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய கம்பெனியா அப்படின்னா கிடையாது. பாலும் பக்கத்தில் இருக்குது, பால்டாயிலும் பக்கத்தில் இருக்குது. பால்டாயில் எடுத்து குடித்த மாதிரி இது ஏன் இப்படி கீழே கிடக்கு, நல்லா பாலை குடிச்சிட்டு சந்தோஷமாக இருக்க வேண்டியதானே அப்படின்னாக்கா கிடையாது. தற்போதைக்கு இந்த பங்கு நஷ்டம் செய்யக்கூடிய பங்காக கிடையாது, லாபம் செய்யக்கூடிய பங்காகத்தான் இருக்குது. இருந்தாலும் இதை 52 வீக் லோவில் குறைச்சிருக்காங்க. இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறக்கேவும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கீழே இறங்கி கிடக்கக்கூடிய பங்குகள் அப்படின்னு. அப்புறம் தீபக் நைட்ரேட்னு ஒரு பங்கு, அவன் 0.38% டிவிடன் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய பங்கு. இந்த பங்குமே வந்து லாஸ் மேக்கிங் அப்படின்ற மாதிரி கிடையாது, போன குவார்ட்டர் விடவும் அதிகமான லாபம் செஞ்சுருக்கக்கூடிய ஒரு பங்கு தான். பட் இந்த பங்கும் கொண்டு போய் இப்போ 52 வீக் லோவில் உட்கார வச்சுருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த டாடா குரூப்பினுடைய ஒரு பங்கு தேஜாஸ் நெட்வொர்க்ஸ், அதுவும் டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்கு தான், அவனையும் கொண்டே 52 வீக் லோவில் வச்சுருக்காங்க. பட் இதுக்கு வந்து நம்ம ஒரு ரீசனிங், ஒரு லாஜிக் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, போன குவார்ட்டரில் ஏதோ லாஸ் மேக்கிங் பண்ணியிருக்காங்க, அதனால் இவனை 52 வீக் லோவில் வச்சுருக்காங்க அப்படின்னா கூட இதில் ஒரு ரீசனிங் அப்படின்றது இருக்குது. ஸோ இதனால தான் பணம் தயாராக இருக்கு, ஆனால் சந்தை ஆல்ரெடி ஏறி போச்சு அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம். ஸோ வெகு சில கம்பெனிகள் தான் இப்போதைக்கு 52 வீக் லோவில் கொஞ்சம் ஃபேமஸான கம்பெனிகள்லாம் இருக்குது. அடாடா எவ்வளோ பெரிய கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டத்தை தாங்கி நம்ம நண்பனுடைய போர்ட்ஃபோலியோ நிலச்சி நிற்கிது. 6% பாசிட்டிவில் தான் இருக்கார். இருந்தாலும் அவருடைய போர்ட்ஃபோலியோவில் இந்த ஆயில் இண்டியா 20% மேஜர் ஹோல்டிங் வச்சுருக்காரு, அவன் மைனஸில் தான் இருக்கான். டாடா மோட்டர் அது 24% இருக்குது, அதுவும் இந்த போர்ட்ஃபோலியோவை பங்கம் படுத்தி வச்சுருக்கு. அதே மாதிரி தான் டாக்டர் ரெட்டி. அப்படி இருந்து இவருடைய போர்ட்ஃபோலியோ 6% பாசிட்டிவில் இருக்குன்னா, அப்போ இந்த ஆயில் இண்டியா ஒரு ரிவர்சல் போட்டு ஒரு 10-20, டாடா மோட்டர் ஒரு ரிவர்சல் போட்டு ஒரு 400-500 ரூபாயோ, டாக்டர் ரெட்டி அதிகமாக ஆசை இல்லை, ஒரு 500 ரூபா ஏறினா கூட சந்தோஷம்தான் அப்படின்னு உட்காந்துட்டு இருக்காரு. இவருக்கு என்னைக்கு நல்லது நடக்கும்னு தெரில. ஸோ நம்ம நண்பர் நந்தகுமார் அவர்கள் ஒரு நொந்தகுமாராக அவருடைய ராசியை நினச்சி வருத்தப்படுறாரு. அப்படி ராசியை பற்றி நினைக்க வேண்டியது இல்லைங்க. ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வந்து இவ்வளவு கஷ்டமான காலநிலையில் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் நொந்தகுமார் கிடையாது, என்றைக்குமே நீங்கள் நந்தகுமார் தான். ஆக்சுவலாக இவருக்கு தான் நொந்தகுமார்னு பேர் வச்சுருக்கணும். இவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த மாதத்தில் 50,000 ரூபா ஈக்விட்டியில் ப்ராஃபிட் பண்ணியிருப்பார் போல். இன்வெஸ்ட்மெண்ட் அதில் 30,000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டில் ப்ராஃபிட்டு, ஒரு 20,000 ரூபா ட்ரேடிங்கில் ப்ராஃபிட் எடுத்திருப்பார் போல். ஸோ சம்பாரித்த பணத்தையெல்லாம் இந்த மாதத்தில் ஒரு 80,000 ரூபா ஆப்ஷன்ஸில் லாஸ் பண்ணிட்டாப்புல. இதை விட்டு எப்படித்தான் வெளியே வர்றதுனே தெரியலை அப்படின்ற மாதிரி யோசிக்கிறார். ஏங்க நீங்கள் மட்டுமாங்க யோசிக்கிறீங்க, எல்லாருக்கும் ஏகப்பட்ட பேர்த்தினால இந்த ஆப்ஷன்ஸை விட்டு எப்படி வெளியே வர்றதுனே தெரில. நேற்று போய் டீ குடிச்சிட்டு இருந்தேன், அப்போ கூட மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது, ஆப்ஷனில் அந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணி பார்க்கலாமா, இந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணி பார்க்கலாமான்னு.
அப்புறம் திரும்பி என்னன்னானே ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டேன். நீ முதல்ல ஒரு மாதம் 50,000 ரூபா வர்ற மாதிரி டிவிடெண்டு பங்குகளை நீ சேகரிச்சிருக்கியா, அல்லது பேங்க் வட்டியாவது 50,000 வர மாதிரி பண்ணியிருக்கியா அப்படின்னு கேட்டு பார்த்தேன். டேய் 10 பைசா கூட இல்லைடா அப்படின்னு சொன்ன உடனே அப்புறம் எதுக்கு உனக்கு இந்த தாட்டுன்னு சொல்லிட்டு நான் அப்போவே அதை விட்டு வெளியே வந்துட்டேன். அப்புறம் மறுபடியும் பாத்ரூம் போகிறதுலேருந்து ஆரம்பித்து சாப்பிட்ற நேரத்துலேருந்து எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் ரிலேட்டடான தாட் என் மைண்டுக்குள்ளே வந்துக்கிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் இப்படி ஒரு ஆப்போசிட் கேள்வி கேட்டு அதை சப்ரஸ் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கேன். பணக்காரங்க எப்படி வேணாலும் செலவு பண்ணலாங்க. அவங்க ஃபாரின் டூர் போகலாம், கடலுக்கு எதிரில் ஒரு வீட்டை வாங்கி வச்சு கோரலாம், என்ன வேணாலும் பண்ணலாங்க. பட் பணம் கம்மியாக இருக்குன்னா வெறும் 1000 ரூபா இருந்தால் போதுங்க. பாருங்கள், இனி திங்கக்கிழமை பிறக்குது. இந்த 1000 ரூபா என் கையில் கொடுத்தாக்கா நான் இந்த வாரம் பூரா மளிகை ஜாமானமையோ அல்லது இந்த வாரத்துக்கு தேவையான காய்கறியை வாங்கிட்டு போயிடுவேங்க நான். 1000 ரூபா. ஸோ 80,000 ரூபாய் நீங்கள் பேங்க்கில் போட்டு உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு 500 ரூபா வட்டி கொடுத்தா கூட அப்போ உங்களுடைய மளிகை ஜாமான ஒரு வாரத்துக்கு உண்டான காய்கறி பிரச்சனையே முடிஞ்சுதே. அந்த மாதிரி ஏதாவது யோசிச்சு பாருங்கள். ஸோ நான்லாம் ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தேன். ஒரு பேங்க் எஃப்டிலேயோ அல்லது வேறு ஏதாவதுலேருந்து ஒரு வட்டி ஏதாவது ஒரு லேஸ் வாக்கில் எக்ஸ்ட்ரா கிடைக்கிறத வச்சுட்டு ஏதாவது ட்ரேடிங் பண்ணும் அப்படின்ற மாதிரி. இடையில தான் கொஞ்சம் கோக்குமாக்கா போய் பயங்கரமாக பணம் என்பது லாஸ் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் மனம் திருந்தி எப்போ என் கையில் 50,000க்கு மேலே வட்டி பணம் வருதோ அப்போ தான் எதாக இருந்தாலும் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்துட்டேன். இன்னொரு நண்பர் பாருங்கள், அவருடைய ஸ்ட்ராட்டஜி என்ன, அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்றத பகிர்றார். அதாவது வேல்யூ ஸ்டாக்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி, அதுலேயே அவங்களுடைய மார்க்கெட் கேபிட்டல் கொஞ்சம் பெரிய கம்பெனியாக இருக்கணும். வேல்யூ ஸ்டாக்ஸ்னால் என்ன, பிஇ ரேஷியோ கொஞ்சம் கம்மியாக இருக்கணும், அல்லது பிஇஜி ரேஷியோ என்பது 1 விடவும் கம்மியாக இருக்கணும். அந்த மாதிரி வேல்யூ ஸ்டாக்ஸ் என்பதை கண்டுபிடிச்சிட்டு அது கொஞ்சம் பெரிய கம்பெனியாக இருக்கணும், 10,000 கோடிக்கு மேலே மார்க்கெட் கேபிட்டல் இருக்கணும். அந்த மாதிரி சில வழிகள் செஞ்சு ஸ்டாக்ஸை செலெக்ஷன் பண்ணிவிட்டு ஒரு 7 to 10% கிடைச்சதுனாவே ஒரு கையெடுத்து கும்பிடு போட்டு, ஏன்னா நம்ம நண்பர் எல்லா மார்க்கெட்டையும் பார்த்துட்டாருன்னு நினைக்கிறேன். 100-200% ஏறின மார்க்கெட்டுகளையும் பார்த்துட்டாரு, 100-200% இறங்கின மார்க்கெட்டுகளையும் பார்த்துட்டாரு. அப்போ நம்மளுக்கு எப்போவுமே கிடைக்கிறது அந்த 7 to 10%, அதை மட்டும் நான் பிடிச்சிக்கிறேன்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாரு போல். ஸோ என்னுடைய மைண்ட் செட் எஃப்டி ரிட்டர்னை பீட் பண்ணால் கூட போதும் தான் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு வந்துட்டார். இது ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காருன்னா, இவரும் இந்த மாதிரி ஆப்ஷன் ட்ரேடிங்கில் லாஸ் பண்ணவர் தான். அதனால் இப்படி ஒரு புது ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற மாதிரி உருவாக்கியிருக்காரு. அதாவது பணம் பெருசாக நஷ்டமாயிடக்கூடாது அப்படின்றதுக்காக இப்படி ஒன்று உருவாக்கியிருக்காரு. சூப்பருங்க நண்பர்களே. நம்ம நண்பருக்கு ஒரு பாராட்டுகள். அதாவது சமீபத்தில் ஹெச்டிபி ஃபைனான்ஷியல்ன்ற ஐபிஓ தான் ரொம்பவுமே முன்னணியில் இருக்குது. அந்த மணி அடிக்கிறவர் நம்ம வீதியே சுற்றி சுற்றி வர்றாரு. கறி சோறு சாப்பிட்ற அன்னைக்கு எப்படி குல்பி ஐஸ் வாங்குவாங்கன்னு தெரில நண்பர்களே. இந்த சமயத்தில் இவருக்கு ஏன் மிகப்பெரிய பாராட்டுகள் அப்படின்னா, அமௌண்ட்டு புரட்டுறதுல வேணால் அந்த ஹெச்டிபி முன்னணியில் இருக்கலாம், ஆனால் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் லிஸ்டிங் வந்து ஆகிறப்ப எவ்வளவு அதிகமாக சம்பாரித்து கொடுக்கும் அப்படின்ற தகவலில் பார்க்கும் பொழுது இந்த குளோப் சிவில் ப்ராஜெக்ட்ஸ் என்பது கிட்டத்தட்ட 30% மேலே மேபி வந்து லிஸ்டிங் ஆகலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு கிரே மார்க்கெட்டில் போய்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஐபிஓ கிடைச்சிருக்கு அப்படின்றாரு. பரவாயில்ல, நல்ல விஷயம். நம்ம சீனிவாசன் சார் வந்து கரெக்டான சில ஸ்டாக்குகளை ஐடென்டிஃபை பண்ணி சொல்லியிருந்திருக்காப்புல. அதாவது பிஎஸ்சி அப்படின்ற பங்குனுடைய லேட்டஸ்ட் ரிப்போர்ட் பார்த்தீங்களா, அதுவும் எம்சிஎக்ஸ், இந்த ரெண்டுமே எக்ஸ்சேஞ்ச் கம்பெனிகள், இந்த ரெண்டுமே மிக அருமையாக லாபத்தை சம்பாரிச்சு கொடுத்துருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த பிஎஸ்சி கீழே இறங்கினதுக்கப்புறம் இந்த பிஎஸ்சி கூட பல்வேறு தகவல்கள் என்பது வந்தது. என்எஸ்சி லிஸ்ட் ஆகக்கூடிய தகவல், அதே மாதிரி இவங்களுடைய டெரிவேட்டிவ்ஸ் எக்ஸ்பைரி டேட்ஸ் சேஞ்ச் ஆகக்கூடிய தகவல், போனஸ் ரிலேட்டடான தகவல், ஏகப்பட்ட தகவல் வந்தது. பட் எம்சிஎக்ஸில் கூட அவ்வளவு தகவல்கள் வரல. அதில் இருந்த ஒரே தகவல் என்னென்னா, அவங்களுடைய சாஃப்ட்வேர் மாற்றினதுக்கப்புறம் அதனால் இவங்களுக்கு ஒரு நல்ல காஸ்ட் சேவிங்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு தகவல் அப்படின்றது ஒன்று ஓடிக்கிட்டு இருந்தது. அதை வச்சுக்கிட்டே இந்த பங்கு ஆல்மோஸ்ட் டபுள் வந்துட்டான். இங்கே பாருங்க நண்பர்களே, இதுக்கு பேர் தான் சொல்லி அடிக்கிறது. ஒரு நண்பர் கரெக்டாக கணக்கு போட்டிருக்கார். அவர் மனசில் இருந்த கணக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டில் நடந்ததும் ரெண்டு ஈக்குவல் ஆயிடுச்சு. அதனால் அவருக்கு பணம் வந்துடுச்சு. அதாவது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் எப்படியும் ஒரு 12% மேலே வட்டி கொடுக்கக்கூடிய ஒரு பங்காக அவர் கவனிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து எப்படியும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டெல்லாம் ஆர்பிஐ கம்மி பண்ணி விடுது, அதனால் இது மறுபடியும் மேலே ஏறுமோ அப்படின்ற மாதிரி நினச்சி உள்ளே இறங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு நல்ல அருமையான லாபம் எனக்கு கிடச்சிருச்சு, நிறைய குவான்டிட்டி நான் ஆட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அடிச்சிருக்காப்புல.
நண்பர்களே, 100 ரூபாய்க்கு கம்மியாக இருக்கக்கூடிய பங்குகள்லாம் மேல் நோக்கி வந்துச்சுன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்கும். அந்த வகையில் என்எம்டிசி, இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கு, பவர் கிரிட்டு எல்லாம் 100 ரூபாய் தாண்டிச்சுன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்குன்றாரு. எல்லாத்துக்குமே அப்படி தான். உங்களுக்கு 100 ரூபாய்க்கு கம்மியாக இருக்கக்கூடிய பங்கு 100 தாண்டணும்னு ஆசைப்பட்றீங்க. சில பேர் 1000 ரூபாய்க்கு கம்மியாக இருக்கக்கூடிய பங்கு 1000 ரூபாயை தாண்டினா நல்லா இருக்குமேன்ற மாதிரி தான். ஸோ மார்க்கெட் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுச்சுன்னா பரவாயில்ல. நம்ம ராமலிங்கம் பற்றிய தகவல்கள் இன்னும் எதுவும் வரல. யாருமே பேட்டி எடுக்க போகலின்னு நினைக்கிறேன். இன்னும் அவர் வீட்டை விட்டு வெளியே வரலின்னு நினைக்கிறேன். அப்படியே இந்த 2 நாள் இருந்தாருனாக்கா எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இங்கே பாருங்க, ஒரு நண்பர் இப்போ தான் ஒரு நண்பர் 80,000 ரூபா லாஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றத படிச்சுட்டு வெளியே வந்தோம் ஆப்ஷனில். இன்னொரு நண்பர் வந்து எஃப்என்டோ ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ஏதாவது நல்ல ஸ்ட்ராட்டஜி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்குறாப்புல. அடித்து கேட்டால் அடித்து கூட கேட்பாங்க, ஆனால் எதுவும் சொல்லிடாத அப்படின்ற மாதிரி தான் என்னுடைய மைண்ட் வாய்ஸ். நன்றி, வணக்கம்.